எல்லாம் பறந்துட்டானுங்க. காதலிக்கிற பொண்ண கூட விட்டு கொடுப்பேன், ஆனா உயிருக்கு உயிரான நண்பனை என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். சிறப்பு. எவ்வளவு கேவலமா இருந்தாலும் ஏன் தெரியுமா அது குடிக்கிறோம்? அப்பதான் போத நல்லா இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு கேவலமா இருந்தாலும் ஏன் தெரியுமா காதலிக்கிறோம்? அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இதுக்காக உன்னை கஷ்டப்பட்டு வெளில கூட்டு வந்தோம். நீயும் செல்வி சந்தோஷமா இருக்கணும் தானே மாப்பிள்ள? காதலிச்ச பொண்ணு அடையிறது காதல் இல்ல, காதலிச்ச பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அதான் உண்மையான காதல். அவன் நல்லா இருக்கட்டும்டா. அவன் நிறைய வாட்டி கேட்டிருக்கா, உன்னால யாராவது வாழ்ந்திருக்காங்களான்னு. இப்ப என்னால அவ வாழட்டும், செம்மையா வாழட்டும், நல்லா வாழட்டும்டா. பசங்கன்னா பொறுப்பா இருக்கணும், பொறுக்கித்தனம் பண்ணக்கூடாது, கட்டுப்பாடோட இருக்கணும், குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, பொறுமையா இருக்கணும், பெர்மிஷன் இல்லாம ஒரு பொண்ணை தொடக்கூடாது. மொத்தத்துல பசங்கன்னா பசங்களா இருக்கணும். புரிஞ்சுதா? ஒசிக்கிருவேன். கிட்ட வராத, வந்தா குதிச்சிருவேன். டேய், நான் வரதே நீ குதிக்கிறதுக்காக தான்டா. கீழே எவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க. சும்மா பேசிட்டே இருக்க, எப்படா குதிப்ப? ஏமா தாத்தா உங்களோட வந்தாரு. ஆமா, பைப்பை பிடிச்சி மேல ஏறிட்டாரு பாரு. எங்க எங்க இங்க பாக்க அங்க பாரு. அப்படி என்னதானே உன் பிரச்சனை? தாத்தா, அவளை நான் சின்சியரா லவ் பண்றேன் தாத்தா, ஆனா அவனை ஏமாத்துறா தாத்தா. கண்டிப்பா சாவுதான். டேய், ஒரு பொண்ணு நம்மள ஏமாத்துறாங்கிறதுக்காக சாவணும்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒருத்தன் கூட உயிரோட இருக்க முடியாதுடா. நான் இன்னும் ஒரு வாட்டி கூட தொடல தாத்தா. படுபாவி, வர்ஜினா பிறக்கிறது நம்ம தப்பு இல்லடா, ஆனா வர்ஜினா சாவுறது நம்மளுடைய தப்பு. இப்படி எதுவுமே பண்ணாம சாவணும்ன்றியே, உன் ஆத்மா எப்படிடா சாந்தி அடையும்? ஏதாவது பண்ணிட்டு சாவுங்களா? முதல்ல ஒரு மேட்டர் தெரிஞ்சுக்கோ. ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு குடிக்காதுன்னு சொன்னா உன்னை விட ஒரு பாட்டில் எக்ஸ்ட்ராவா குடிப்பா. அவகிட்ட இந்த ட்ரெஸ் போடாதுன்னு சொன்னா உன்ன கன்றாவியா ஒரு ட்ரெஸ் போடுவா. இவங்கிட்ட போய் பேசாதன்னு சொன்னா இன்னும் ஒரு 10 பேர் கூட போய் பேசுவா. ஆனா நீ எதுவுமே பேசாம சைலண்டா இருந்தனா உன் பேச்ச கேட்டு உன் பின்னாடியே சுத்தி வருவாடா. டேய், பொண்ணுங்க பின்னாடி சுத்துறதெல்லாம் அந்த காலம்டா. சைலண்டா இருந்து பின்னாடி சுத்த வைக்கிறதாண்டா இந்த காலம். உன் காதல பார்த்து காதலிக்க அவ சாவணும், அவ காதலிக்கலங்கிறதுக்காக நீ சாவ கூடாதுரா. பச்சை பச்சை அதை சொல்லிட்டு ஒரு நாளைக்கு கிசு போச்சுடா. தமிழ்நாட்டுல யாரா திருப்பி இந்த பாட்டை போட்டது? தாத்தா, காதலுங்கிறது ஒரு ரோஜா பூ மாதிரி, அதுக்குள்ள இருக்கிற முள்ளு குத்தி 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 ரத்தம் 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 அப்படிதான் இருந்தோம். ஆனா இப்ப நாங்களே திருசா இல்லைன்னா நயன்தாரான்னு போயிட்டே இருக்கோம். இந்த வயசுல உனக்கு இன்னும் லவ்? ஐ அம் கமிங். கஷ்டமா இருக்குடா. ஐயோ தாத்தா, விடு தாத்தா, அழாத. ஆம்பளைங்க நம்ம தான் கிரையிங், லேடிஸ் ஆல்வேஸ் சீட்டிங். அழாத. என்ன தாத்தா? மா, நான் ஏன் பழுற? ஏமாத்துனது அவளை அழ வைக்கிற. நான் ஏன் கஷ்டப்படுறேன்? அவளை கஷ்டப்பட வைக்கிறேன். நான் ஏன் துடிக்கிறேன்? அவளை துடிக்க வைக்கிறேன். நான் ஏன் கதறேன்? அவளை கதற வைக்கிறேன். அவ துடிக்கணும், அழுவணும், கதறணும், அப்படியே ஃபீல் பண்ணணும். தாத்தா, ஃபீல் பண்ணுவேன்னு பார்த்தா ஃபீல் பண்ண வச்சிருவ போல இருக்கே. இந்த காலத்துல நல்லவனுங்களுக்கு காலம் இல்ல. ஏன் தெரியுமா? கலியுகம், களி முத்தி போச்சு. இந்த கெட்டவன்ல கெட்டவன், அவனை கொஞ்சம் டிராப் பண்ணி வச்சிருந்த, இப்ப இறக்குற. ஏன்னா இன்னைக்கு கெட்டவன் தான் வேணும்னு அவங்களே கேக்குறாங்க. சூப்பர் தாத்தா. ஏன்னா நல்லவனா லவ் பண்ணா
பைத்தியக்காரன்னு சொல்றாளுங்க. காதலிப்பவர்கள் எல்லாம் பைத்தியக்காரர்கள் தான். நான் சொல்ல அந்த காலத்திலேயே சொல்லிட்டான். என்ன சொன்னா தெரியுமா? ஆழகால விஷத்தை நம்பலாம், ஆற்றையும் பெரும் காற்றையும் நம்பலாம், கோலமா மத யானையை நம்பலாம், கொல்லும் வேங்கை புலியையும் நம்பலாம், காலனார் விடு தூதரை நம்பலாம், கல்லர் மறவர் வேடரை நம்பலாம், சேலை கட்டிய மாதரை நம்பினால் தெருவில் நின்று தேங்கி தவிப்பீரே. காதலிப்பவர்கள் எல்லாம் பைத்தியக்காரர்கள் தான். நான் சொல்ல அதான் சொல்லல அந்த காலத்துல எவ்வளோ சொல்லிட்டான். அவன் மேல போய் இப்ப கேஸ் போட முடியுமா? முடியாது. முடியாதுல்ல. போடு.